ரீதியா நம்ம தனியா படிக்கணும். அதுக்காக ஸ்தோத்திரம். சரியா? அது கிளியரா லாஸ்ட் கிளாஸ்ல சரி அதுல இருந்து வரும். சங்கீதம் 119, 105 வாசிங்க. சங்கீதம் 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நம்முடைய வசனம் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய ஆத்மாவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தான் வெளிச்சமாக தீபமா இருக்கு. சரியா? இது வந்து நம்முடைய கால்களுக்கு நடக்கும்போது வெளிச்சம் மாதிரி அப்படியே இருக்கக்கூடாது. ஆத்மாவுக்கு உள்ளான மனுஷனுக்கு தான் இது கரெக்டா கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? இது உள்ளான மனுஷனுக்காக கொடுக்கப்பட்ட காரியம். கர்த்தருடைய நம்முடைய ஆத்மா அவருடைய நீதியின் பாதையில் நடக்கிறதுக்கும் அவருடைய சத்தியத்தை பின்பற்றுவதற்காக கொடுக்கப்பட்டது தான் அவருடைய வசனம். அவருடைய வசனத்துக்குள்ள 2 இருக்கு. நம்ம எப்பவுமே ஆரம்பத்திலிருந்தே பார்த்துட்டு வரோம். அவருடைய வசனத்துக்குள்ள என்ன இருக்கு? 2 இருக்கு. ஒன்று நாம் நீதிமான் ஆகிறதற்கான பிரமாணங்கள். இன்னொன்று நாம் சத்தியவான் ஆகிறதற்கான உறவுக்கு அடுத்த காரியங்கள். மணவாளனுக்கு பிரியமான மணவாட்டியா எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக எழுதப்பட்டிருக்கிற உறவுக்குரிய காரியங்கள். இந்த 2ம் சேர்ந்தது தான் கர்த்தருடைய வசனம். கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அப்படின்னு நீங்கள் வேதத்தில் படிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன புரிதல் வரணும்? கர்த்தருடைய வசனத்துக்குள்ள நிறைய பகுதிகள் இருக்கு. அதுல முக்கியமானது கர்த்தருடைய பிரமாணங்கள், இன்னொன்று கர்த்தருடைய சத்தியங்கள். அது இல்லாம நிறைய இருக்கு. இதுல பிரதானமா சொல்றது சத்தியமும் நீதியும். மீதி ஆலோசனைகள் இருக்கு, எச்சரிப்புகள் இருக்கு, போதிக்கிற காரியங்கள் இருக்கு, உபதேசம் இருக்கு, இப்படி நிறைய காரியங்கள் உள்ள இருக்கு. பிரதானமா மையப்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது வசனத்துக்குள்ள 2 காரியம் என்ன இருக்கு? பிரமாணங்களும் சத்தியங்களும். சரியா? அதனால பிரமாணங்கள் நாம நீதிமான் ஆக்கிட்டாரு. ஆக்குனதுனால நீதியில் நடக்கிறதுக்காக, அதை செஞ்சு நீதிமான் ஆகிறதுக்காக இல்ல, நம்மளை ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்தபடினால நீதியின் பாதையில நடக்கிறதற்காக. சத்தியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, நீங்க எபிரேயத்துல சத்தியம் அப்படிங்கிற வார்த்தை எமட்டுங்கிற வார்த்தைக்கு போட்டீங்கன்னா கர்த்தரை தான் காண்பிக்கும். இயேசு கிறிஸ்துவை தான் காண்பிக்கும். அவர் தான் சத்தியம். இப்போ நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் அப்படிங்கிறது, சத்தியமும் அவர் தான், வழியும் அவர் தான், ஜீவனும் அவர் தான். அப்போ அந்த சத்தியத்தில் அவரை எப்படி காண்பிக்குது அப்படின்னா, அவரை மணவாளனா காண்பிக்குது வேதம். சர்வபூமிக்கும் தேவன், அவரே என் ஆத்மாவின் சிருஷ்டிகர். ஆனால் பர்சனலாக நம்ம ஒவ்வொருவருக்கும் எப்படி இருக்கிறாரு? மணவாளனாக வேதத்தில் காண்பிக்கிறது. இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட ஆத்மா மணவாட்டியாக இருக்கும்போது என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரியா? இது ஒருத்தர் வாசிக்கலாமா? எண்ணாகமம் 6:24-26 வரைக்கும் வாசி. எண்ணாகமம் 6:24-26. ஐயா 24 24 அதுல இருந்து 27 வரைக்கும் வாசிச்சிருக்கேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்ப நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சென்றார். ஆமென். சரியா? நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இது ஒரு அனுபவம்.
இது வந்து பலிபீட அனுபவம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். இது வந்து ஒரு அனுபவம். இது பரிசுத்த ஸ்தல அனுபவம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவருங்கிறது மகா பரிசுத்த ஸ்தல அனுபவம். நம்ம புரிஞ்சு கொள்ளணும். இந்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவருங்கிறது பலிபீடம் இருக்கிற பகுதி வந்து அகலமான வாசல் அல்லது வாசல் விரிவானது, அதாவது திறந்த வாசல். எல்லாருமே பார்க்கக்கூடியதா இருக்கும். வாசல் வந்து பெருசு. ஆனா அடுத்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற பாதை குறுகலான பாதை. சரியா? பலிபீடத்துக்கு வந்துட்டதுனால எல்லாரும் நித்தியத்துக்கு போயிடலாமான்னு கேட்டா முடியாது. சிலுவையில இயேசுவை நோக்கி பார்த்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டதுனால நித்தியத்துக்கு போயிடலாமான்னா முடியாது. இந்த குறுகலான பாதைகள் நுழைஞ்சு யார் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவருடைய ஜீவ அப்பத்தை புசித்து அவருடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்துல அவருடைய வசனம்ங்கிற மன்னாவை புசித்து அந்த அடுத்த ஜெயம் கொண்ட அனுபவத்துக்கு போகிறாங்களோ அவங்க தான் நித்தியத்தில் பிரவேசிக்க தகுதியுள்ளவங்க. மகாபரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்க முடியும். அவங்களுக்கு தான் ஜீவன், அவங்களுக்கு தான் சமாதானம், நித்திய சமாதானம், நித்திய மகிழ்ச்சி, ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல்ங்கிறது அவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. இது எல்லாருக்கும் அல்ல. சரியா? இது அதை நம்ம ஒப்பு கொடுக்குறவங்களுக்கு தான், அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்டவங்களுக்கு தான். அதில் நம்ம ஒப்பு கொடுத்தா தான் இது முடியும். சரியா? இது வந்து இலவசமா சிலுவையில் எல்லாருக்கும் இலவசமா செய்து முடித்த மாதிரி இது அந்த மாதிரி காரியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், உள்வாங்கணும் இந்த இடத்த. சரியா? இந்த 3 வசனத்திற்கும் 24லேருந்து 26 வரைக்கும் இப்படி இந்த அனுபவத்துக்குள்ள தான் நம்ம பிரவேசிக்கணும் அப்படிங்கிறது தான் அடையாளப்படுத்துறது தான் ஆலயத்தினுடைய அமைப்பு அல்லது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அமைப்பு. எப்படி இருக்கு? பலிபீடம், பரிசுத்த ஸ்தலம், மகாபரிசுத்த ஸ்தலம். பலிபீடத்தில் வராதவங்க பலிபீடத்துக்கிட்ட வரணும். பலிபீடத்துக்கிட்ட வந்து ரட்சிக்கப்பட்டவங்க பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருந்து மகாபரிசுத்த ஸ்தலத்திற்கு போகணும். வளர்ச்சியை அறிவிக்கிறது தான் ஆலயத்தினுடைய அமைப்பு. ஆத்மாவுக்கு வளர்ச்சியை, ஆத்மா வளரணும் அப்படிங்கிறத அறிவிக்கிறது தான் ஆலயத்தினுடைய அமைப்பு. சரியா? வேதத்தினுடைய அமைப்பு, அவர் எனக்கு மணவாளன், நான் அவருக்கு மணவாட்டி. இது நித்திய உறவு. சரியா? இது எப்படி இந்த இந்த வேதத்தினுடைய அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எப்படிப்பட்ட உறவு? நித்திய உறவு. அப்போ நமக்கு புரியணும், இப்படி 3 விதமான ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிக்கணும், பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவ்விதமாக என் நாமத்தை அவர்கள் மேல், இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களே என் நாமத்தை அவர்கள் மேல இப்படி சொல்லி நீ ஆசீர்வதிக்கிறது கருவிதான். ஊழியக்காரங்க அவருடைய நாமத்தை சொல்லி ஆசீர்வதிக்க சொல்றாரு ஆசாரியர்களை. ஆனா நான் பரத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன். அப்படி ஆசீர்வதிக்கும் போது அவர்களுக்கு ஞான நன்மையை நீங்கள் கொடுக்கிறபடினால சரீர நன்மையை பெற்றுக்கொள்ள அவர்களுக்கு அனுமதிச்சார். ஆசாரியர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் தான் கொடுக்கிற காணிக்கையிலிருந்து தான் எடுத்து கர்த்தர் கொடுத்தார். அது என்ன நேம் அப்படின்னு சொன்னா, இவர்களுக்கு பங்கு சுதந்திரமா அவர்கள் மத்தியில் கிடையாது. இவர்கள் 6 நாளும் கர்த்தருடைய வேதத்தை தியானிச்சு ஜெபிச்சு ஜனங்களுக்கு ஆத்மாவுக்கு நன்மையான காரியத்தை சொல்லணும். அவர்கள் சரீரத்தில் உழைச்சி 6 நாளும் கஷ்டப்பட்டு 7ஆவது நாள் வரும்போது இவர்களுக்கு காணிக்கைகளை கொண்டு வருவாங்க. கர்த்தருக்கு கொண்டு வரும்போது அந்த காணிக்கை எடுத்து கர்த்தர் இந்த ஜனங்களை, ஆசாரியர்களை போஷிச்சார். அப்போ எப்படி இதனுடைய காரியத்தை புரியணும்? ஞான நன்மையை விதைச்சாதான் சரீர நன்மையை பெற்றுக்கொள்ளும். விதைக்காம பெற்றுக்கொள்கிறது வேதத்தின்படி அநீதி. சரியா? அப்போ ஞான நன்மையை விதைச்சு சரீர நன்மையை அது யார் தான் ஆசீர்வதிக்கிறது? கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறது பரத்திலிருந்து. அந்த ஆசீர்வாதத்தில் காணிக்கையாக கொண்டு வரும்போது அதிலிருந்து எடுத்து ஊழியர்களுக்கு கொடுக்குறார். இதுதான் பழைய ஏற்பாட்டில் உள்ள காரியம். சரியா? இப்போ இதுல இருந்து நமக்கு
சத்தியத்தை பார்ப்போம். பார்க்கும்போது இந்த 3 வசனத்துக்கும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா இந்த 24, 25, 26 ஆசீர்வதித்து காக்க கடவர், முகத்தை உண்மையில் கர்த்தர் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர், அடுத்து சமாதான கட்டளையிட கடவர்ங்கிற 3 வார்த்தைக்கும் எக்ஸ்பேண்ட் வேல்யூ பார்த்தோம்னு சொன்னா எழுதிக்கங்க. எக்ஸ்பேண்ட் டோட்டல் வந்து 264, 264 3 வசனத்திற்கும் எக்ஸ்பேண்ட் வேல்யூ வந்து 264, 264. சிங்கிள் வேல்யூ வந்து இல்லை 3 வசனத்திற்கும் தனித்தனியாக சொல்கிறேன், எழுதிக்கிங்க. முதல் வசனத்திற்கு 124, 624க்கு 137, 137. அதனுடைய சிங்கிள் வேல்யூ வந்து 65, 65. 624க்கு 137, 137 எக்ஸ்பேண்ட் வேல்யூ. சிங்கிள் டு சிங்கிள் வந்து 65, 65. அடுத்து 625க்கு 221, 221 எக்ஸ்பேண்ட் டோட்டல் வந்து 221, 221. எக்ஸ்பேண்ட் சிங்கிள் டு சிங்கிள் வந்து 77, 77. 626க்கு தான் 264, 264. சிங்கிள் டு சிங்கிள் வந்து 111, 111. இந்த எல்லாத்துக்கும் கூட்டணும்னா இந்த 3 வாசனத்துக்குள்ளதையும் கூட்டினா என்ன வரும்னா இந்த 624, 625, 626 3த்துக்குள்ள எக்ஸ்பேண்ட் வேல்யூ கூட்டினீங்கன்னா $622, 622 வரும். 622, 622 கூட்டி ரெண்டையும் கூட்டிருங்க. எவ்வளோ வருது பாருங்க. ரெண்டையும் கூட்டிட்டு அதை சிங்கிளில் கூட்டிடுங்க. ரெண்டையும் கூட்டிட்டு அதை வேல்யூ வரும்ல, அதை சிங்கிள் டு சிங்கிள் டிஜிட்டில் கூட்டிடுங்க. எவ்வளோ வருது பாருங்க. 622, 622. அது ரெண்டையும் 622, 622 கூட்டிருங்க. கூட்டிட்டு அதை சிங்கிளில் கூட்டிடுங்க. கூட்டினீங்கன்னா எவ்வளோ வருது? 1244ங்கய்யா. அதை கூட்டணும்னா 11ங்கய்யா சிங்கிள். அப்போ மணவாளன் தான் குறிக்குது. இந்த 3 விதமான ஆசீர்வாதத்தை கொடுக்குறவர் யாரு? வேதம் எப்படி காண்பிக்குது? இந்த 3 வித ஆசீர்வாதத்தை மணவாட்டி பெற்றுக்கொள்ளணும். ஆசீர்வதிக்கிறது இந்த கர்த்தர்னு சொல்லக்கூடியது யாரா காண்பிக்குது? வேத ஆராய்ந்து பார்க்கும்போது மணவாளனா காண்பிக்குது. 1244 பிரேக் பண்ணிக்கங்க. 1214 + 30 1214. 1214 + 30 அப்படின்னா நமக்கு புரிஞ்சு கொள்ளுங்க. மணவாளனை பற்றிய உபதேசம். ஆதியாகமம் 1:1 வருகிற மேலோட வேல்யூ தான் 1214. மேல் யாரு? மணவாளன் தான் மேல், ஆண். மணவாளனை பற்றின உபதேசம். இந்த எக்ஸ்பாண்டுடைய சிங்கிள் டு சிங்கிள் வந்து டோட்டல் சிங்கிள் டு சிங்கிள் டோட்டல் வந்து 506. 65, 65, 77, 77, 111, 111 இதெல்லாம் கூட்டினீங்கன்னா மொத்தம் 506. சிங்கிள் டு சிங்கிள் வந்து 506 டோட்டல். 253, 253 கூட்டினா 506. 506 சிங்கிளாக கூட்டினீங்கனாலும் 11. அது என்னதான் வேல்யூ? மணவாளன் தான் வேல்யூ. சரியா? புரிஞ்சுக்கொள்ளணும். நித்தியத்துக்கு போகிறதுங்கிறது 3 விதமான அனுபவங்களை கடந்து போகணும். வழிபட அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும், அவர் தான் வழி. பரிசுத்த ஸ்தல அனுபவத்தை பெறணும், அவர் தான் சத்தியம். ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும், அங்கே தான்
அவருடைய சாயல் இருக்கிறது. ஏன் ஜீவனுக்குள்ள போகணும், ஜெயம் கொண்டு போக வேண்டியிருக்கு? அங்கதான் அவருடைய சாயல், ஆத்மாவுக்கு வைத்திருக்கிற அவருடைய சாயல், மகிமையின் சாயல் இங்கதான் இருக்கு. மகா பரிசுத்த ஸ்தலத்துல தான் இருக்கு. சரி, அதனால அங்க போகணும் எல்லாருமே. அதனால நம்ம ஆத்மாவை பத்தி ஊழியக்காரர் சொல்லல, நடத்துறவங்க சொல்லல, ஐயா சொல்லல அப்படின்னா வேதம் நமக்கு எப்படி காண்பிக்குதுன்னா, நம்ம ஆத்மாவை பத்தி கரெக்டா கர்த்தருக்கு தெரியும், அடுத்து நமக்கு தெரியும். தேவைப்பட்டாதான் ஊழியக்காரங்களுக்கு சொல்லுவார். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எபேசியர் 4 வாசிச்சீங்கன்னா, எந்த வகையான ஊழியத்தை கொடுக்கறது நோக்கம், நாம் அனைவரும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமனப்பட்டு கிறிஸ்தேசுவின் நிறைவான வளர்ச்சியின் அளவை பெற்றுக்கொள்ளணும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் சபை பக்தியுறுத்தி அடைவதற்காகவும், அடுத்து இந்த ஊழியத்தை 5 வகையான ஊழியத்தை சிலருக்கு பகிர்ந்து கொடுக்குறாரா? இதனுடைய நோக்கம் என்ன? ஒட்டுமொத்த நோக்கம் அன்புடன் எல்லாரும் சத்தியத்தை கை கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களாய் இருக்கும்படி அப்படி செய்தாரதான் முக்கியமான பாயிண்ட். அப்ப அன்புடன் எல்லாருக்கும், இந்த ஊழியர்கள் விசுவாசிகள் எல்லாருக்கும் ஒரு நோக்கம். அது என்ன? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு ஆத்மாவுக்கு தலையா இருக்கக்கூடிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருக்கு ஆவிக்குரிய சரீரமாக எல்லாவற்றிலும் வளருவதுதான் நோக்கம். இந்த நோக்கத்தை விட்டுட்டோம்னு சொன்னா, கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தலையா இல்லை, ஆத்மாவுக்கு தலையா இல்லைன்னு சொன்னா எல்லாமே நமக்கு லாஸ் தான். அதுதான் நம்ம பாடுறோம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். ஏன்னா கிறிஸ்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தலையா இருந்தார்னா அது நித்திய உறவு, நித்தியமும் நமக்கு ஆதாயம். சரீரத்தில் வாழ்ந்த வாழ்க்கையும் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக பயன்படுத்திக்கிட்டோம், இதையும் ஆதாயப்படுத்தியாச்சு. சரீர வாழ்க்கையும் பெனிஃபிட்டா மாத்தியாச்சு. ஆனா அவரை அறிகிற அறிவை விட்டுட்டு தலையை கிறிஸ்துவை விட்டுட்டு விலகிட்டோம்னு சொன்னா, அவுட் ஆஃப் ஆர்டர்ல இருந்தோம்னு சொன்னா, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் நமக்கு ஆதாயம் இல்லை. ஏன்னா இங்கிருந்து எதுவுமே எடுத்துட்டு போக முடியாது. சரீரத்துக்காக தான் கொடுத்தாரு, இங்கே தான் விட்டுட்டு போக வேண்டியிருக்கும். நித்தியத்துல அவரோட நமக்கு உறவு இருக்காது, அவரோட நமக்கும் அவருக்கு சம்பந்தம் இருக்காது. அப்போ நித்திய வாழ்க்கை ஒரு மனுஷனுக்கு வேணும்னு சொன்னா தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு, அதுதான் கிறிஸ்து சபைக்கு தலை, ஆத்மாவுக்கு தலை, எல்லாருக்கும் தலை. அதுதான் அப்போஸ்தலருக்கும் கிறிஸ்து தான் தலை, நேத்து ரட்சிக்கப்பட்ட விசுவாசிக்கும் கிறிஸ்து தான் தலை. தலையாகிய கிறிஸ்து அவரை பற்றி கொண்டு வளரணும், எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் சம்பூர்ணமாக்கப்படணும், வளரணும். அதுக்காக தான் இந்த 5 வகையான ஊழியத்தை கொடுக்குறாரு. இப்போ இதை நம்ம விட்டுட்டு என்னை பத்தி சொல்லலை அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. என்னை பற்றி ஊழியக்காரங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஊழியக்காரங்க நம்முடைய ஆத்மாவுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். ஆனா அந்த ஆத்மாவை சிருஷ்டித்தவர் யாரு? எல்லாரையும் சிருஷ்டித்தவர் யாரு? கர்த்தர் தான். எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவர்கள்னு சொன்னார் கர்த்தர். அப்போ அவருக்கு பிரியமானவர்களா வாழணும். இங்க வந்து இடறதுக்கு என்ன பண்ணுவான்? பல சந்தர்ப்பங்கள் வரும். பல சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் வரும்போது தலையாகிய கிறிஸ்துவை பற்றி கொண்டு அவருக்கு சரீரமாக, ஆவிக்குரிய சரீரமாக அவருடைய சாயல்ல வளர வேண்டும் என்கிறது மட்டும்தான் நோக்கமா இருக்கும். அதை நோக்கமா பிடிச்சாதான் நித்தியத்திற்கு கடந்து போக முடியும். சரியா? கிளியரா? இப்ப அடுத்ததுக்கு போலாம். உபாகமம் 33:29 வாசிங்க. உபாகமம் 33:29.
இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகம், உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். ஆமென். இப்போ கர்த்தரை மணவாளனாக பெற்றுக்கொண்ட ஜனம்தான், அந்த பெற்றுக்கொண்ட மணவாட்டிக்கு உண்டான ஆசீர்வாதம் தான் அந்த வசனம். கர்த்தரை மணவாளனாக யார் பெற்றுக்கொண்டார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உண்டான ஆசீர்வாதம் தான். கர்த்தரை மணவாளனாக பெற்றுக்கொண்ட மணவாட்டிக்கு உண்டான ஆசீர்வாதம் தான் இந்த வசனம். சரியா? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயம் அவரே. சகாயம் செய்யும் கேடகம் இயேசு. சகாயம் நமக்கு கிருபையை கொடுத்தார், இலவசமாக சகாயம் சகாயம் செய்தது யாரு? மனுஷகுமாரனாக வந்த இயேசு. நமக்கு மகிமை பொருந்திய பட்டயம் யாரு? அவர் தான் நம்மோடு வாசமாக இருக்கிற இம்மானுவேல். இப்போ இயேசுனா 2 காரியத்தை கொடுக்கறதுக்காக வந்தார். கர்த்தர் ஏன் மனிதனானார்? 2 காரியத்தை கொடுக்குறாங்க. ஒன்று ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக, இன்னொன்று நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக. ரட்சிப்பை கொடுக்கறதுக்காக இயேசு, நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்காக இம்மானுவேல். அப்போ சகாயம் செய்யும் கேடகமும் அவர் தான், மகிமை பொருந்திய பட்டயமும் அவர் தான். அப்புறம் ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாக்கியவானாக இருக்கணும்னா யாருக்கு தான் அது பொருந்தும்? ஆவிக்குரிய சிறுவலத்தையா இருக்கிற நம்முடைய ஆத்மாவுக்கு மணவாளனா அவர் இருந்தாருன்னா நமக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. சரியா? ஆவிக்குரிய வாழ்க்கையில அவர் தலையா இருக்கிறாரா? அவரை விட்டு விலகாம இருக்கிறோமா? அவரை விட்டு எது நம்ம பிரிக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாம்சத்துக்குரிய காரியத்தில் எப்படி செக் பண்றோம்? முன்னாடிலாம் பேங்க் போயிட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு என்ட்ரி போட்டால் தான் செக் பண்ண முடியும். இப்போ மொபைல்லே இருக்கு. டக்குன்னு ஞாபகம் மறந்துச்சுன்னா என்ன பண்ணுறோம்? டக்குன்னு இதில் கூகுள் பேல இல்லை நம்ம பேங்கோட ஆப்பில் போயிட்டு டிக்குன்னு பின் நம்பர் அடித்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். பேங்க்கில் எவ்வளோ இருக்குது. இது சரீரத்துக்குரிய கணக்கு, வரவு செலவுக்காக செக் பண்ணுறோம். ஆத்மாவையும் அதே மாதிரி செக் பண்ணோம். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறாரு, நம்ம ஆத்மாவுக்கு தலையாக இருக்கிறாரா? அவருடைய சரீரத்துக்குள்ளே தான் இருக்கிறோமா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரீரத்தை விட்டு விலகிட்டோம்னா ஏலிக்கு ஆசாரியனாகிய ஏலிக்கு நடந்த மாதிரி தான். பேச மாட்டார். அப்புறம் கர்த்தர் நம்மளோடு பேச மாட்டார். நல்லா புரிந்து கொள்ளணும். கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவுக்கு தலையாக இருக்கிறாரா? அவருக்குள்ளே தான் இருக்கிறோமா? அவுட் ஆஃப் ஆர்டரில் நிற்கிறோமா? ட்ராக் விட்டு விலகி ஓடிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வசனத்தை கொண்டு தான் செக் பண்ணக்கூடிய டூல், ஆயுதம் வந்து கர்த்தருடைய வார்த்தை தான். வார்த்தையை கொண்டு நம்ம உரசி பார்த்து சிம்பிளாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் உட்காரனா உட்காரணும், எழுந்துருன்னா எழுந்திருக்கணும், போகணும்னா போகணும். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் நம்ம பழக்கப்படுத்தணும், பக்குவப்படுத்தணும். இப்படி இங்கே அவரோட கூட வாழ பழகி கொண்டாதான் நித்தியத்தில் அவரோடு கூட நம்ம வாழ முடியும். இங்கே இந்த அனுபவத்தில் பழக்கப்படாதவங்க நித்தியத்திலையும் அவரோடு கூட பழக்கப்பட வாழ முடியாது. அதனால தான் எல்லாரையும் அவர் சேர்த்துக்கிறது இல்லை. அங்கே ஏன் சேர்த்துக்கிறது இல்லை? அது ஆவிக்குரிய ராஜ்யம், ஆத்மாவுடைய ராஜ்யம். அதில் வந்து நீதியிலையும் பரிசுத்தத்திலையும் பழக்கப்பட்டவங்க தான் அங்கே வாழ முடியும். சிம்பிளாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த பூமியில் நீதியிலும் பரிசுத்தத்திலையும் பழக்கப்பட்டு தேறினவங்க தான் அங்கே வாழ முடியும், அந்த ராஜ்யத்தில் வாழ முடியும். இங்கே இந்த பூமியில் அந்த அனுபவத்தில் வளராதவங்க அங்கே சேர்த்துக்க மாட்டார். கைவிடப்பட்டவங்களாம் விட்டுருவார், அங்கே சேர்த்துக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் அந்த ராஜ்யத்தில் நீதியும் பரிசுத்தமும் இல்லாமல் ஆத்மா வாழாது. இந்த நீதியும் பரிசுத்தமும் இருக்கக்கூடிய இடம்தான் கர்த்தருடைய வார்த்தை. வார்த்தைக்குள்ள ஏற்கனவே பார்த்தோம், நீதிக்காக பிரமாணத்தை கை கொள்ளணும்.
பரிசுத்தத்திற்காக சத்தியத்தை கை கொள்ளணும். பிரமாணம்னா நமக்கு தெரியும், 14 இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் நீதி, எதெல்லாம் அநீதி, அதை அறிந்து அநீதிக்கு விலகி நீதியை செய்யக்கூடியதெல்லாம் பிரமாணங்கள். சத்தியங்கிறது உறவு. அவருக்கு பிரியமான மனவாட்டி வாழ்ந்து ஜெயங்கொண்டாதான் அங்க போக முடியும். இன்னொரு குரூப்பு சாத்தானுடைய மனவாட்டி. அவனுக்கும் ஒரு குரூப் இருக்கு. அவங்கெல்லாம் எங்க போக முடியாது, அங்க போக முடியாது. அப்போ இந்த வேத வார்த்தைக்குள்ள நீதிக்கும் இருக்கு, சத்தியத்துக்கும் இருக்கு. நீதிக்காக கொடுக்கப்பட்டது 14 சத்தியத்திற்காக கொடுக்கப்பட்டது 11. சரியா? எண்ணாம் 6:24-26 வரைக்கும் 15 வார்த்தை 60 எழுத்துல இருக்கு. 15:60 அப்படிங்கிறது சாமக்குடைய ஆர்டினல் கார்டினல் வேல்யூ. சாமக்கு 15வது எழுத்தினுடைய ஆர்டினல் கார்டினல் 15:60 தான். அப்ப எழுதிக்கிங்க. 6:24-26 3 வசனத்துக்கும் 15 வார்த்தை 60 எழுத்துல வச்சிருக்கிறாரு. இந்த ஆரோனுடைய ஆசீர்வாதங்கள் எப்படி எதுல வச்சிருக்கிறாரு? 15 வார்த்தை 60 எழுத்துல. இந்த ஆசீர்வாதம் 3 விதமான அனுபவம். இந்த ஆசீர்வாதத்தை மனவாட்டி வார்த்தையாக பெற்றுக்கொள்ளணும். மனவாட்டி வார்த்தையாக பெற்றுக்கொள்ளணும். ஆசாரியர்கள் அவருடைய நாமத்தை கூறுவாங்க, சொல்லுவாங்க. கர்த்தரதை கிரியைகளில் நடப்பித்து காண்பிப்பார். ஆசீர்வதிக்கிறதுக்கு நாமத்தை அவர்கள் மேல சொல்றது ஆசாரியர்கள், ஆசீர்வதிக்கிறது கர்த்தர். சரியா? இப்போ வசனத்தை நம்ம விசுவாசிக்கலாம், அறிக்கையிடலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம், திரும்ப திரும்ப உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா வசனத்துக்கு உரியவர் நம்மை ஆசீர்வதித்தாதான் உண்மையிலே அந்த ஆசீர்வாதம் கடந்து வரும். இந்த வசனத்துக்கு உரியவர் சொன்னாதான் கடந்து வரும். சரியா? இப்ப இப்படி இப்படி யோசிங்க. இப்ப நான் முதலமைச்சர் இருக்கிறாரா? மு.க. ஸ்டாலின் எனக்கு 1 லட்ச ரூபா தருவாரு. விசுவாசிக்கிறேன் அப்படின்னு உச்சரித்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் அறிக்கையிட்டா எனக்கு காசு வந்துருமா? நான் நம்புறேன் மு.க. ஸ்டாலின் நல்லவர், ரொம்ப நல்லவர், எனக்கு 1 லட்ச ரூபா தருவாரு அப்படின்னு நான் நம்பி விசுவாசித்து அறிக்கையிட்டுட்டே இருந்தா எனக்கு 1 லட்ச ரூபா வருமா? இல்ல மு.க. ஸ்டாலின் அவருடைய அமைச்சரையோ பிஏவையோ கூப்பிட்டுட்டு இந்த ஞானசேகர் இருக்கிறாரு, அவருக்கு 1 லட்ச ரூபாய் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னா எனக்கு 1 லட்சம் வருமா? இல்ல நான் விசுவாசித்து அறிக்கையிட்டுட்டே இருந்தா வருமா? நான் 100 முறை 100 வருஷம் உச்சரித்துக்கிட்டே இருந்தாலும் 10,000 முறை என் வாழ்நாள் முழுசும் உச்சரித்துக்கிட்டே இருந்தாலும் வராது, கை காசு வர. ஆனா அவர் சொன்னா வரும். அதே மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தை. நாம விசுவாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறதுனால நமக்கு வராது. அவர் கிருபையை நமக்கு கொடுத்தார்னா அப்போதுதான் நமக்கு அந்த உண்மையாகவே அந்த கிருபையினுடைய பலன் நமக்கு அனுபவிக்க முடியும். அது மெய்யாகவே நம்ம கண்டுபிடிக்கக்கூடியதா, அனுபவிக்கக்கூடியதா இருக்கு. விசுவாசங்கிறது எல்லா லெவல்லையும் நம்ம அதை சரியா இன்னைக்கு ஆவிக்குரிய மட்டும் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்ப நான் உங்க பாக்கெட்ல 10,000 ரூபாய் இருக்கு நம்புங்க அப்படின்னு சொன்னா பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வராது. உண்மையிலே பாக்கெட்டை பார்க்கும்போது அங்க 10,000 ரூபாய் இருந்துச்சுன்னு சொன்னா அதுதான் ரியாலிட்டி. பாக்கெட்டை இருக்கு நம்பு அப்படின்னு நான் சொன்னாலும் நீங்களே நினைச்சுக்கிட்டாலும் உண்மையிலே பார்க்கும்போது அங்க இல்லைன்னு சொன்னா அந்த விசுவாசம் என்ன பண்றது? ஏமாற்றமான காரியமா போயிடும். அது மாதிரிதான் இன்னைக்கு நீ விசுவாசிச்சா பரவத்துக்கு
அப்படி வேதத்துக்கு முரணான கான்செப்ட். சரியா? விசுவாசித்தால் உன்னுடைய பாவம் போக கழுவப்பட வாய்ப்புண்டு. அப்படி உன் பாவம் மன்னிக்கப்பட்டால் அடுத்து நீ பரிசுத்த ஸ்தலத்துக்கு அனுபவத்துக்குள்ள போகணும். சத்தியத்தை கை கொள்றதுக்கு அடுத்து ஜெயங்கொண்ட அனுபவத்துக்குள்ள போய் தான் அங்க போக முடியும். இதற்கு நித்தியத்தை உங்களுக்கு கொடுக்கணுமா வேண்டாமான்னு அவர் முடிவு பண்ணணும். அவர் தெரிந்து கொண்டவங்களா இருக்கணும். நாம விரும்புறதுனால மட்டுமல்ல, அவர் யாரை அனுமதிக்கிறாரோ, யாரை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர்கள் தான் அங்க போக முடியும். இதை கிளியரா இருக்கணும். இந்த இடத்துல குழம்பிடக்கூடாது. நீங்க மத்தேயுல ஒரு வசனம் கூட வாசி. பாப்பா கதை சாப்பிட்டோம். நீங்க மத்தேயுல 25 34 வாசிங்க. அப்பொழுது ராஜா வேற ஒருத்தர். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இப்ப இவங்க எல்லாம் விசுவாசத்தினால பரலோகத்துக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போறாங்களா, இல்ல கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனால, கர்த்தர் அங்கீகரிச்சதுனால, அவர் ஏற்றுக்கொண்டதுனால போறாங்களா? சொல்லுங்க பாப்போம். கரெக்டா சொல்லுங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். கரெக்ட் தான். இப்போ ராஜா தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இந்த வசனத்திலே இருக்கு விட உலகம் உண்டானது முதல் உலக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சொந்தத்துக்கு தேவன் ஏற்றுக்கொண்டபடினால அந்த ராஜ்யம் திறக்குதா, இவங்களுக்கு வழிவிடுதா, இல்ல இவங்க விசுவாசத்தினால அதை சொந்தரித்துக் கொள்றாங்களா? சொல்லுங்க. எதனால நடக்குது இது? சொல்லுங்க. இப்ப கானானை சுதந்திரிக்கிறது இவங்களுடைய முயற்சினால இவங்களுடைய யுத்த ஞானத்தினால பலத்தினால கானானை சுதந்திரிச்சாங்களா, இல்ல கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தபடினால சுதந்திரிச்சாங்களா? ரெண்டுக்கும் ஆன்சர், இந்த வசனத்துக்கும் அதுக்கும் ஆன்சர் ஒண்ணுதான். எதனால? எகிப்திலிருந்து விடுதலை ஆகணும்னாலும் கர்த்தருடைய கரம் வெளிப்பட்டு தான் அங்கிருந்தே விடுதலை ஆக முடிஞ்சது. அப்ப அவங்க தங்களை தாங்களே விடுவித்துக் கொள்ள முடியல. அடுத்து கர்த்தர் அவர்களோடு கூட இராமற் போனால் எல்லா எதிரி நாடுகளும் சேர்ந்து மாதிரி துரத்திருப்பான். இஸ்ரவேலர்ல ஒரு ஈய அடிச்சு துரத்துற மாதிரி துரத்திருப்பான். கர்த்தர் கூட இருந்தபடினால அவர்களெல்லாம் புறமுதுகிட்டு ஓடும்படியா கர்த்தர் மாற்றினார். இப்போ நீங்க கண்டுபிடிக்கணும். அதுதான் வசனத்தை வாசிக்கும் போது மேலோட்டமா பிளைண்டா அப்படியே சம்பவத்தை மட்டும் வாசிக்க கூடாது. அதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கறது நம்ம வேலை. அப்போ சியோனுக்கு போறது அப்படிங்கிறது கர்த்தர் யாருக்கு அனுமதிக்கிறாரோ அவங்களுக்கு கிடைக்குமா, இல்ல விசுவாசிக்கிற எல்லாருக்கும் கிடைக்குமா? சொல்லுங்க. உங்கள்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லுங்க. கர்த்தர் அவர் முன்குறித்து அவர் அதற்கென்னு அவர் வழி நடத்தாரு. அதுக்கு அவர் கீழ்ப்படிந்து சகலத்தில் அவர் ஏற்றுக்கொண்டு பிரியமா நடந்தனால அது முடிவாக அந்த வசந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டனால அவங்களுக்கு எல்லாமே அந்த பலன் அடைகிறாங்க. முன்குறிக்கப்பட்டவங்க தான். முன்குறிக்கப்பட்டிருந்தாலும் பலிபீடத்திலே எஸ்கேப் ஆகி ஓடிட்டா முடியாது. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து மகாபரிசுத்த அனுபவத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து போனாதான் முடியும். இதுதான் அதான் இருக்கிற காரியம். புரிந்து கொள்ளணும்.
நாம முன்குறிக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம் அப்படின்றதால இந்த பாதைக்குள்ள குறுகலான பாதைக்குள்ள போகாம எஸ்கேப் ஆகி அங்க போலாம் அப்படின்னா முடியாது. அதுக்கு அவர் இத நாம நாம நடந்த நடக்கைய, நீதியின் வாழ்க்கையும் சத்தியத்தை கைக்கொண்ட வாழ்க்கையும் அவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டாதான் அந்த சியோனுடைய வாசல் நமக்கு வழிவிடும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். இந்த வசனத்துல அதுதான் சொல்ல வரேன். நாம விசுவாசிக்கிறதுனால விசுவாசித்து பயபக்தி அவர் பக்திக்குரிய வாழ்க்கை நாம தெரிந்து கொண்டபடி அல்லது நமக்கு நம்முடைய அறிவுக்கு எட்டினபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா நிச்சயமா நித்தியத்துக்கு போக முடியாது. அதை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் அக்செப்ட் பண்ணார்னா, வாருங்களின் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களேன்னு அவர் அதை ஏற்றுக்கொண்டார்னா நமக்கு சியோனின் வாசல்கள் திறக்கும். அதுக்காக தான் இந்த வசனத்தை சொல்ல வந்தேன். சரியா? அதை நல்லா புரிந்து கொள்ளும். ஏன்னா இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலம் நீ விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்றேன்னா பரலோகத்துக்கு போயிடலான்னு போதிக்கும் போது வேதத்தினுடைய அடிப்படை உபதேசமே என்ன அடி வாங்கிறது. அப்படின்னா பரிசுத்தம் விசுவாசித்தால் நீ பரலோகராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அப்படின்னு அந்த அடிப்படையில வரும்போது, நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் செய்யட்டும்ங்கிற வசனத்துக்கே இங்க வேலை எல்லாம் போயிடும். அப்ப அதை ஏன் கடைசியில வெளிப்படுத்தும் விஷயத்துல ஆண்டவர் சொல்லணும்? அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிருமே. அதனால வேதத்துல ஒரு வசனத்துல ஒரு காரியத்தை ஒரு பகுதியை பிடிச்சிக்கிட்டு இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம பேசவோ வாதாடவோ கூடாது. சுவிசேஷ ஊழியம் செய்கிறவங்க ஆத்மாக்களுக்கு ஏற்ற மாதிரி சில கதைகள் சில காரியங்கள் அப்படி சொல்லலாம். கர்த்தர் சில இடங்கள்ல அவங்களுக்கு அதை அனுமதிக்கிறார். ஆனால் வேதத்தை போதிக்கும் போது நம்ம அந்த கதைலாம் சொல்லக்கூடாது. உள்ளதை உள்ளபடி சொல்லணும். அதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். ஏன்னா வேதத்தை போதிக்கிறவருக்கு மட்டும்தான் தேறின வேத பாரகன் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு வேதத்துல. எங்கேயாவது தேறின சுவிசேஷகன் அப்படின்னு இருக்கா? தேறின சுவிசேஷகன், தேறின தீர்க்கதரிசி அப்படிலாம் கிடையாது. அதாவது அவங்களுடைய ஊழியத்துல வளர்ச்சிங்கிறதுக்கு வேதத்தை போதிக்கிற ஊழியத்துக்கு மட்டும்தான் போதகர்களுக்கு மெய்ப்பர்களுக்கு என்னன்னா இருக்கிறது தான் சொல்லணும். எக்ஸ்ட்ரா புனைஞ்சு திரிச்சு இன்னொரு காரியத்தை சொல்லவே கூடாது. சுவிசேஷ ஊழியம் சொல்றவங்க அந்த ஆத்மாவுடைய நிலை எரிஞ்சு அவங்களுக்கு சத்தியத்தை புரிய வைக்கிறதுக்காக சில கதைகள் இதெல்லாம் சொல்லுவாங்க. சுவிசேஷ ஊழியத்துக்கு அது சரி. ஆனால் அடுத்த கட்டத்துக்கு வரும்போது அதற்கு அது பொருந்தாது. நல்லா புரிந்து கொள்ளணும். வேதத்தில் இருக்கிற ஆத்ம மணவாளனுக்கு அளவே கிடையாது. அவருக்கு அளவுகோலே கிடையாது. நாம வளர 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 அவருடைய அளவு மாறிக்கிட்டே இருக்கும். வேதத்தில் அப்படிதான் காண்பிச்சிருக்கு. ஆதியாகமம் 1:1 இருக்கிற மணவாளனுக்கு லிமிட்டே கிடையாது. அவர் அளவுகோலே கிடையாது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து போக 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 அவருடைய அளவும் மாறிக்கிட்டே இருக்கும். அதான் பவுல் எழுதுறாரு, நான் அடைந்தாயிற்று மற்றும் தேறினேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதனால நாம வளர வளர அவருடைய அளவு லிமிட் மாறிக்கிட்டே இருக்கும். அவருக்கு லிமிட்டே கிடையாது. சரியா? இப்ப இந்த 3 ஆசீர்வாதத்தையும் மனவாட்டி வார்த்தையா பெற்றுக்கொள்ளணும். சரியா? எதுக்காக சொல்ல வந்தோம்னா வசனத்துக்கு உரியவர் நம்மை ஆசீர்வதித்தாதான் முடியும். இப்போ நான் அனுப்பின வார்த்தை வெறுமையாய் திரும்பாமல் நான் அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். அவர் அந்த வார்த்தையை அனுப்பியிருந்தால் தான் அது அவங்க நடக்கும். நாம நம்புறதுனால, நாம அக்செப்ட் பண்றதுனால, ஏற்றுக்கொள்றதுனால அது என்னுடைய காரியம். நான் அந்த வசனத்தை திரும்ப திரும்ப உச்சரித்து அறிக்கையிடுறதுனால என் வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருமானா நடக்காது. அந்த வசனத்துக்கு உரியவர் அந்த வசனத்தை நம்ம ஆத்மாவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஊழியத்துல ஒரு காரியத்தை செய்யறதுக்கா சொன்னார்னா அது வறுமையா திரும்பாது. அது நம்மிடத்துல அந்த காரியத்தை செய்து நிறைவேற்றி முடிச்சுட்டு தான் அவருடைய திரும்பும். அந்த வித்தியாசத்துக்காக தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். சரியா? சரி. அதனால அவர் நமக்கு
கொடுத்தா தான் அந்த வார்த்தையை நம்ம எடுக்க முடியும். வேதத்தில் இருக்கிறதுனால, அதை நம்ம விசுவாசிக்கிறதுனால அது நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறிடும் அப்படின்னு பிளைண்டாக எடுக்கக்கூடாது. சரியா? நமக்கு 2 விதமான காரியம் இருக்கு. 1 தீமோத்தேயு 1:18 வாசிங்க. 1 தீமோத்தேயு 1:18. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். 1:18. குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறேன். நீ விசுவாசமும் நல் மனச்சாட்சியும் உடையவனாய் இரு. விசுவாசம் மட்டும் இல்லை, நல்மனசாட்சியுடையவர்களாகவும் இருக்கணும். விசுவாசம், அடுத்தது 2 காரியம் நமக்கு சொல்றாரு. ஒன்று விசுவாசம், இன்னொன்று நல் மனசாட்சி. 2 உடையவர்களா இருக்கணும். 2 தான். நீதியில் நடக்கணும், நீதிமானம் நடக்கணும், பரிசுத்தவானா வாழணும். 2 காரியத்தை மறக்கவே கூடாது. விசுவாசம், விசுவாசித்தா பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிறது திருச்சபையில திரளான ஜனங்களை சேர்க்கறதுக்காக அந்த பயன்படுத்தப்பட்டது. இன்னைக்கும் அதையே பிடிச்சிக்கிட்டு திரளான ஜனங்களை ஆலயத்துக்கு கொண்டு வரணுன்ற நோக்கத்தில் அதை சொல்கிறாங்க. ஆனால் உள்ளே கொண்டு வந்தவங்கள எப்படி ஆயத்தப்படுத்துறது, யார் ஆயத்தப்படுத்துறது, என்ன உபதேசிக்கிறது அப்படிங்கிறது $1,000,000 கேள்வியாக இருக்குது. திரளான ஜனங்களை கொண்டு வந்துடுறாங்க. அவனுக்கு மெய்யான ரட்சிப்பு கிடைக்காவிட்டா அவன் வளர மாட்டான். அவன் சுவாபம் மாறவே மாறாது. அடுத்தது எப்படி நித்தியத்துக்கு எப்படி அவனை தகுதிப்படுத்த முடியும்? அது பெரிய கேள்வி. சரியா? அதனால நீதியும் பரிசுத்தமும், ஆத்மா வாழ்வதற்கு, நித்தியத்தில் வாழ்வதற்கு 2 காரியம் மறந்துடவே கூடாது. விசுவாசமும் நல் மனசாட்சியும் வேணும். இப்போ இந்த 15 வார்த்தை, சாரி 3 வசனமும் 15 வார்த்தை 60 எழுத்து இருக்கு இல்லையா? இதனுடைய 15 வார்த்தைக்கும் முதல் எழுத்து மட்டும் எடுத்து நம்ம சிங்கிள் மட்டும் போட்டோம்னா, ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் சிங்கிள் போட்டால் 48 எழுதிக்கிங்க. இந்த 15 வார்த்தை ஆதியம் 6:24-26 15 வார்த்தைக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்து சிங்கிள் மட்டும் போட்டிங்கன்னா உங்களுக்கு 48 96. அதை பிரேக் பண்ணிக்கங்க. 22 + 24 22 + 74. 22னா எலஃபண்டோ வார்த்தையாகி தேவன். 74ங்கிறது 37 ரட்சிப்பும் நித்திய ஜீவனும். முதல் ஸ்டெப்பு 6:24 முதல் ஸ்டெப் வந்து ஆசீர்வாதமும் பாதுகாப்பும். ஆசீர்வாதமா இருக்கிறார்கள், பாதுகாப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். இது வந்து ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறாரு, கர்த்தர் தான் பாதுகாக்கிறாரு. ஆனால் இதுல அந்த ஆத்மாவை குறித்த கவலை அவங்களுக்கு இருக்காது. நல்லா எழுதிக்கங்க. ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்டு இப்போ தான் புதிதாக வர்றாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு மெயின் அவங்களுக்கு ஆசீர்வாதம், பாதுகாப்பு. இது கர்த்தரை செய்வார். ஆரம்பத்தில் உங்களுக்கு பெரிதாக ஆத்மா குறித்து அறிவோ ஆத்மா குறித்த கவலையோ இருக்காது. கர்த்தரத்தில் பெற்றுக்கொண்ட திருப்தியில இருப்பாங்க. இந்த திருப்தியோடு நின்றக்கூடாது. வேதம் நமக்கு எப்படி காண்பிக்குதுன்னா, கர்த்தருனை ஆசீர்வதித்து காக்க கடவர். இந்த அனுபவத்தோடு நின்றக்கூடாது. இதுல அவர் ஆசி கொடுக்கிறாரு, நம்ம வாங்குறோம். ரட்சிப்பை கொடுக்கிறாரு, பாவ மன்னிப்பை கொடுக்கிறாரு, நம்ம வாங்குறோம். அடுத்து பாவம் நீக்கப்பட்டதுனால சாபம் நீக்கப்படுது, அவர் நீதியை கொடுக்கிறாரு, நம்ம வாங்குறோம். அடுத்து ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு, நம்ம வாங்குறோம். இதுல நமக்கு அவருக்கும் ஆத்ம ரீதியான உறவு இல்லை. பலிபீட அனுபவத்துல நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் எல்லாமே கொடுக்கிறார், ரட்சிப்பை இலவசமா கொடுக்கிறார், நம்ம பெற்றுக்கொள்றோம். இதுல இன்னும் மணவாளன் மணவாட்டிங்கிற உறவுக்குள்ள இன்னும் வரல. இந்த உறவு எப்போ வரும்னா, அடுத்த அனுபவம், 2வது அனுபவம் 6:25 அனுபவத்துக்குள்ள
போகும்போது தான் கர்த்தர் தம்முடைய முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணும்போது தான் அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணும்போது தான் என்ன நடக்கும்னா, நம்முடைய முகத்தை மறைச்சு, நம்முடைய மாம்ச முகத்தை மறைச்சு ஆத்மாவுக்கு என்ன பண்றாரு, அவருடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணும்போது தான் கிருபையே நமக்கு கிடைக்குது. ஆத்மா சத்தியத்தை கைக்கொள்றதுக்கு தேவையான கிருபை எங்க தான் கிடைக்குது? பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வரும்போது தான், இந்த அனுபவத்துக்குள்ள வரும்போது தான் நமக்கு கிடைக்கும். இது நம்முடைய ஆத்மாவுக்கும் அவருக்கும் உறவு சம்பந்தப்பட்டது. நம்ம மனவாட்டியாக அவர் மணவாளனாக நம்மை தகுதிப்படுத்துகிற இடம். ஏன்னா இந்த இடமே அப்படித்தான் நம்மளுக்கு காண்பிக்கப்படுது. நீங்க 6:25 முதல் 3 வார்த்தை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி அப்படின்னு இருக்கிற அந்த 3 வார்த்தையும் 11 எழுத்துல வச்சிருக்கிறாரு. நம்மளை, இந்த ஜனங்களை அங்கதான் மணவாட்டி ஸ்தானத்திற்கு மாற்றுகிறார். எழுதிக்கங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி அப்படிங்கிற வார்த்தை 3 வார்த்தை 11 எழுத்துல இருக்கு. 6:25 இங்கதான் நம்ம எப்படி மாறுறோம்? மணவாட்டியாக மாறுகிற இடம். பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகாம நீங்க இந்த ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா அப்பமும் வெளிச்சமும் தான் இருக்கும். புத்துலகுல இருந்து புறப்படுகிற வெளிச்சமும், அப்ப பரிசுத்த அப்பங்களும் இருக்கும். நமக்கு வசனத்திலிருந்து வர்ற வெளிச்சமும், வசனத்துல இருக்கிற ஆத்மாக்கு இருக்கிற மன்னாவும் தான் நமக்கு ஆகாரமும், நமக்கு கிடைக்கக்கூடிய காரியமும். மீதி பலிபீடத்துல கிடைக்கிற எதுவுமே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உலகத்தினுடைய வெளிச்சமே உள்ள வராது. அதனாலதான் கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மீது பிரகாசிக்க பண்ணி, நமக்கு செய்யற காரியம் என்ன செய்யறாரு? அவங்களுக்கு வெளிச்சமும் பரிசுத்த அப்பங்களும் புசிக்கணும். நமக்கு வசனத்திலிருந்து புறப்படுகிற வெளிச்சம், வசனத்திற்கு ஆத்மாக்கு இருக்கிற மன்னாவை நம்ம புசிக்கணும். நமக்கு அதுக்கு அடையாளமாக தான் திருவிருந்தில் அப்பமும் திராட்சரசம். அந்த அப்பம் திராட்சரசம் எதை நமக்கு அடையாளப்படுத்துது? அந்த அப்பம் பரிசுத்த அப்பம், ஜீவப்பம் ஆகிய வார்த்தை ஆகிய தேவனுக்கு. வார்த்தை தான் வசனம், வசனம் தான் கர்த்தர், கர்த்தர் தான் வசனம். வார்த்தையாகிய கர்த்தரை நம்ம ஆத்மாவுக்கு புசிக்க கொடுக்கணும். இது எப்படி காண்பிக்குதுன்னா, வேதம் 66 புஸ்தகத்திலிருந்து நீங்க புசிக்க கொடுக்கணும். புசித்தால்தான் இந்த ஆத்மா அறிவடையும், பலனடையும், பூரணப்படும். இப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், நமக்கு அந்த அப்பம் கர்த்தருடைய பரிசுத்த அப்பமாகிய வார்த்தைக்கு அடையாளமாக, திராட்சரசம் அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்தது, அதற்கு அடையாளமாக திராட்சரசம். சரியா? ரத்தம் நமக்கு பாவமன்னிப்பை கொடுத்தது, சுத்திகரிச்சது, பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தது. அவருடைய வார்த்தை தான் நம்மை பரிசுத்தவானாக்குறது. எதுக்கு திருவிருந்தில் அப்பம் திராட்சரசம் வச்சிருக்கிறாரு? 2 அடையாளம் எதுக்கு? அவருடைய ரத்தம் என்னை கழுவி சுத்திகரித்தது, சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரித்தது. அவருடைய வார்த்தை என்னை பரிசுத்தவானாக மாற்றுகிறது. நீங்க ரத்தத்தை ஏற்றுக்கொண்டு வார்த்தையை தள்ள முடியாது. நீங்க வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தை புறக்கணிக்க முடியாது. நீங்க வார்த்தையை முதலாவது ரத்தத்தினால் உண்டான சுத்திகரிப்பை பெற்றுக்கொண்டு இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு வந்தாதான் இந்த அனுபவமே கிடைக்கும். வார்த்தையினால் பரிசுத்தமாக்கப்படுகிற அனுபவம் வரும். அப்போ அந்த ரெண்டுமே ஒரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவன் தள்ளிவிட முடியாது. அதுக்கு அடையாளம் தான். இப்ப இந்த 3 வார்த்தை 11 எழுத்து, இத எழுதிக்கங்க. ஆர்டினல் கார்டில் எழுதிக்கங்க. ஆர்டினல் 104 3 வார்த்தை 6:25 கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி, முதல் 3 வார்த்தை. ஆர்டினல் 104 கார்டினல் 383
383 கார்டினல், 104 ஆர்டினல். ரெண்டையும் கூட்டிருங்க. சிங்கிள் வேல்யூ 41 41, சிங்கிள் டு சிங்கிள் 14 14. இப்போ 14 14 பிரமாணங்கள், சரியா? பிரமாணங்களின் அடிப்படையில தான் இது நடக்குது. நம்மை அவருடைய முகத்தை, கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்ம இது பிரகாசிக்க பண்ணுகிறது. இதன் அடிப்படையில் தான் செய்கிறாரு. பிரமாணங்களுக்கு உட்பட்டு தான் செய்கிறார். அதனால பிரமாணம் நமக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. பிரமாணம் கர்த்தருக்கு இருந்துச்சு, நமக்கு இருக்குது. சரியா? கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுறது தான், அவமாக்கி போடல, தள்ளி போடல. அதை நிறைவேற்றுவதற்கு அதே நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில் நிறைவேற்றுவதற்கு தான் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்தாரு. அதற்காக தான் ரத்தத்தை சிந்தினாரே தவிர நம்ம அதை தள்ளி விடுறதுக்கு அல்ல. நியாயப்பிரமாணத்தின் நீதி நம்மிடத்தில், ரட்சிக்கப்பட்டவர்களிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறாம மற்றவர்களிடத்தில் எப்படி நிறைவேறும்? உலகத்தாண்ட அவனுக்கு தான் எந்த கான்செப்டுமே பொருந்தாத. அப்படி கணக்குப்படி பார்த்தா நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, யூதர்களுக்கு தான் அந்த கான்செப்ட்ல போனீங்கன்னா உலகத்தானுக்கும் கர்த்தருடைய வேதத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. உலகத்தானுக்கும் கர்த்தருடைய ரட்சிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. உலகத்தானுக்கும் அவருடைய பிரமாணத்திற்கும் சம்மந்தம் கிடையாது. அப்போ அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி உலகத்தாண்ட நிறைவேறாது. ரட்சிக்கப்பட்ட நீங்கள் நானும் அது தள்ளினீங்கன்னா யாருக்கிட்ட அது நிறைவேறும்? நியாயப்பிரமாணத்தின் நீதி. நியாயப்பிரமாணங்கிறது நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. நியாயப்பிரமாணங்கிறது அது எப்படி சொல்லலாம் இன்னும் புரியுற மாதிரினா, தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்காக தான். அந்த அன்பு கூறுவதற்காகனா பழைய ஏற்பாட்டுல அவருடைய ஆவியை பெறாதபடினால இவங்களால அதை நிறைவேற்ற முடியலை, நிறைவேற்ற முடியாமல் இருந்தது. ரட்சிக்கப்படும் போது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுறாரு. நாம தான் அதை நிறைவேற்ற முடியும். அதுதான் அதில் இருக்கிற கான்செப்ட். நாம தான் அதை நிறைவேற்றவே முடியும். பழைய ஏற்பாட்டில் அவங்களால கூட ரொம்ப கடினம். அதனால தான் நமக்கு காளை வெள்ளாட்டுக்கிடாதவர்களுடைய ரத்தம் யாரையும் பூரணமாக சுத்திகரிக்க மாட்டாது. அப்படி ஏன்னு சொன்னால் கிறிஸ்துடைய ரத்தம் அவர்களுக்காக சிந்தப்படலை. பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படலை. திருத்துவத்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களுக்கு அது என்னவா இருந்தது? கடினமாக இருந்துச்சு. நமக்கு அப்படி இல்லை. நமக்கு ஆத்மாவுக்கு நல்ல பாலில் கொஞ்சம் 2 ஸ்பூன் தேனை மிக்ஸ் பண்ணி குடித்தா யாராவது வேணான்னு சொல்லுவீங்களா? அந்த மாதிரியான காரியம் வேதம் அப்படி தான் காண்பி. நல்ல அல்வா, தித்திப்பான அல்வாவை எடுத்து வாயில ஸ்பூன் வச்சு ஊட்டி விட்டா யாருக்காவது பிடிக்காம இருக்குமா? அந்த மாதிரி தான் ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கும் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளுகிற காரியங்கிறது பாரமானவைகள் அல்ல. தேவனுடைய கற்பனைகள் லகுவாயும், என்னுடைய நுகம் மெதுவாயும், என்னுடைய சுமை லகுவாயும் இருக்கிறது. என்னுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் கிடைக்கும். பரிசுத்த ஸ்தலத்துக்கு அவரிடத்தில் இந்த உபதேசத்தை, ஆத்மாக்கான உபதேசத்தை கற்றுக்கொண்டாதான்
ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பரிசுத்த ஸ்தலத்தினுடைய நியமம். அதனால தான் மாணவராக்குங்கள்னு சொன்னார். உலகமெங்கும் போய் எனக்கு மாணவராக்குங்கள், கற்றுக்கொள்ளும்படி வேதத்தை என்னிடத்தில் உபதேசத்தை கற்றுக்கொள்ளும்படியா மாணவராக்குங்கள்னு சொன்னாரு. நம்ம எப்படி மொழிபெயர்த்துட்டோம்? சீசராக்குங்கள்னு மொழிபெயர்த்து. சீசர்னா கிரேக்க வேர்டு, நமக்கு அர்த்தமே புரியாம போயிருக்கு. ஒரிஜினலா எப்படி இருக்குன்னா, எனக்கு மாணவராக்கள், மாணவர்னா கற்றுக்கொள்வதற்கு மாணவராக்குங்கள். மாணவராகிறதுக்கே தகுதி என்ன தெரியுமா வேதத்துல? தகப்பன், தாய், மனைவி, பிள்ளை எல்லாரையும் விட்டுட்டு என்னை முதலாவது வைத்து தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாலே வருகிறது தான் தகுதி. முதலாவது தகுதியே அதுதான். ஆனா இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலம் எப்படி நினைக்குதுன்னா, இதெல்லாம் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு இந்த வாழ்க்கையினுடைய முடிவுலையும் போயிடலாமா பரலோகத்துக்கு, விசுவாசிச்சு போயிடலாம், விசுவாசத்தினால மாத்திரம் அப்படியே பரலோகத்துக்கு போயிடலாமான்னு பார்க்க. அங்கதான் பிரச்சனை. சரியா? இதுல வந்து அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், 14 தான் அதனுடைய கணக்கு. கர்த்தர் தம்முடைய முகத்தை எதன் அடிப்படையில் பிரகாசிக்க பண்றாரு? 11 எழுத்துல வச்சிருக்கிறாரு. உள்ள ஆடில் கார்டில் போட்டீங்கன்னா சிங்கிள் 14 வந்துருச்சு. பிரமாணங்கள் 11 இந்த 11 மணவாளன் 14 அடிப்படையில், பிரமாணங்கள் அடிப்படையில் அதான் அதை செய்கிறார். 6:26 ஏன்னா 6:26 முதல் 3 வார்த்தை கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி அப்படின்னு தமிழ்ல இருக்கு. ஒரிஜினல்ல கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் உயர்த்தி அப்படின்னு இருக்கு, எழுதிக்கங்க. இதுக்கு ஆடில் கார்டில் போட்டீங்கன்னா இந்த 3 வார்த்தைக்கு 6:26 இருக்க 3 வார்த்தைக்கு ஆடில் 105, கார்டினல் 483. ஆடில் 105, கார்டினல் 483, 588 கூட்டிருங்க, 588. சிங்கிள் வந்து 42. சிங்கிள் டு சிங்கிள் வந்து 15. ஆடில் 105, கார்டில் 483, சிங்கிள் டு சிங்கிள் வந்து 42. சிங்கிள் டு சிங்கிள் வந்து 15, 30. சரியா? இப்போ 6:24 முதல் வார்த்தை வந்து ஆசீர்வதித்து, அப்படித்தான் தொடங்குது எபிரேயத்துல. ஆசீர்வதித்தினாலே முதல் வார்த்தை அதனுடைய ஆடினல் 6:24 54 252. 252 அப்படின்னா சிங்கிள் வேல்யூ வந்து அதுக்கு 9 தான் ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு. 6:24 கர்த்தருடைய ஆசீர்வதித்து காக்க கடவர் இருக்குல்ல, அதுக்கு அந்த வசனத்துக்கு முதல் வார்த்தையே 9 அப்படின்னா சாபத்தை நீக்கி நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஆசீர்வாதம் பாதுகாப்புன்னா புரிந்து கொள்ளணும், நமக்கு சாபத்தை நீக்கி ஜீவனை கொடுக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற சாபத்தை நீக்கி ஆவிக்குரிய கனியை கொடுக்கிறது தான் அந்த ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வார்த்தை. அந்த வார்த்தை அப்போ புரிஞ்சு கொள்ளுங்க, மணவாளன்ட்ட இருந்து நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் 4 விதமான ஆசீர்வாதம், 4 விதமான காரியம். என்ன 4 விதமான காரியம்?
கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். காக்க கடவர்ங்கிறது 2வது காரியம், பாதுகாப்பு. அடுத்து கிருபையா இருக்க கடவர் 3வது காரியம். 4வது காரியம் சமாதானம் கட்டளையிடுகிறது 4வது காரியம். அப்போ ஆத்துமாவுக்கு 4 விதமான ஆசீர்வாதம் மணவாளன்ட்ட இருந்து வரணும். 4 காரியம் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, கிருபையா இருக்கிறது, சமாதானம் கட்டளையிடு பெற்றுக்கொள்றது. 4 காரியமும் வரணும். இந்த 4ம் எதை நமக்கு குறிக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் எபிரேயத்துல. இந்த 4 வார்த்தையும் ஆசீர்வதித்து காக்க கடவர், கிருபையா இருக்கிறவர், சமாதானங்கிற 4 வார்த்தையும் 20 எழுத்துல இருக்கு. 4 வார்த்தையும் 20 எழுத்துல இருக்கு. சரியா? 20 எழுத்துல இருக்கு. இந்த ஆசீர்வதித்து அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு வரிசையா ஆடியில் காடியில் சொல்றேன், எழுதிக்கங்க. 6:24 முதல் வார்த்தை. இப்போ இதுக்கு மட்டும் இல்லைன்னா போடுங்க, 4 வார்த்தை தானே. 6:24 1 2 அந்த ஆசீர்வதித்து அப்படிங்கிறது முதல் வார்த்தை. யோத் பேத் ரேஷ் காஃப் காஃப் சோஃபித். யோத் 9வது எழுத்து, பேத் 2, ரேஷ் 20, காஃப் 11, மறுபடியும் காஃப் சோஃபித் 11. மொத்தம் 1 2 3 4 5 எழுத்து. இதுக்கு ஆடியில் காடில் சிங்கிள் போட்டுருங்க. அடுத்தது காக்க கடவர்ங்கிறது 2வது வார்த்தை. காக்க கடவர்ங்கிற வார்த்தை இப்போ 2வது வார்த்தையை எழுதிக்கங்க. வசனத்துல 3வது வார்த்தை 24 26 24ல் 3வது வார்த்தையா இருக்கு. இப்போ நம்ம எடுக்கிறது இந்த வார்த்தையை மட்டும்தான் எடுக்கிறோம். ஆசீர்வதித்து, அடுத்து காக்க கடவர், கிருபையா இருக்க கடவர், சமாதானம். அதை மட்டும் எடுத்து அதுக்கு என்னன்றது பார்க்க போறோம். காக்க கடவர்ங்கிறதுக்கு எழுதிக்கங்க. யோ வாவ் 6வது எழுத்து வாவ், யோது 10வது எழுத்து, ஷின் 21, மெம் 13, ரேஷ் 20, காஃப் சோஃபித் 11. வாவ் யோத் ஷின் மெம் ரேஷ் காஃப் சோஃபித். வாவ் யோத் ஷின் மெம் ரேஷ் காஃப் சோஃபித். இது காக்க கடவர் அப்படிங்கிறது. இதுக்கும் ஆடில் காடில் சிங்கிள் போட்டு. அடுத்தது கிருபையா இருக்க கடவர். அது 6:25 இருக்கு. 25 கடைசி வார்த்தை, 25 கடைசி வார்த்தை வாவ் யோத் கெத் நுன் காஃப் சோஃபித். வாவ் 6, அடுத்து யோத் 10, கெத் 8, நுன் 14, காஃப் சோஃபித் 11. வாவ் யோத் கெத் நுன் காஃப் சோஃபித். கடைசி சமாதானம் அப்படிங்கிற வார்த்தை ஷாலோம். ஷாலோம்னா சமாதானம் அர்த்தம். ஷின் லேமட் யோத் மெம் சோஃபித். ஷின் 21, லேமட் 12, யோத் 10, மெம் சோஃபித் 13. இதுக்கும் போட்டுருங்க. இந்த 4 வார்த்தைக்கும் ஆர்டினல் கார்டினல் சிங்கிள் போட்டுட்டு ஆர்டினல் கார்டினல் கூட்டிடுங்க, சிங்கிள் கூட்டிடுங்க, சிங்கிள் டு சிங்கிள் போட்டுருங்க. இது மட்டும் குயிக்காக போடுங்க. இது நம்ம அப்படியே பார்த்துக்கலாம். மொத்தம் 20 எழுத்து 4 வார்த்தை இருக்கா பார்த்துக்குங்க. லெட்டர் யாருக்காவது எழுதலைன்னா சொல்லுங்க, திரும்ப சொல்லிடுறேன். 4 வார்த்தையும் எழுதிட்டீங்கன்னா ஓகே, எழுதலைன்னா சொல்லு. கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. முதல்ல இருந்து சொல்லவா? ஆமாங்க. முதல்ல இருந்து சொல்றேன். ஆசீர்வதித்துங்கிறது முதல் வார்த்தை. யோத் பேத் ரேஷ் காஃப் காஃப் சோஃபித்.
10வது எழுத்து, அடுத்து 2வது எழுத்து, அடுத்து 20வது எழுத்து, அடுத்து 11வது எழுத்து, மறுபடியும் 11வது எழுத்து. அடுத்து காக்க கடவர் 2வது வார்த்தை. யோத் காக்க கடவர்ங்கிறது வாவ். முதல் எழுத்து வாவ் 6, யோத் 10, ஷின் 21, மெம் 13, ரேஷ் 20, காஃப் சோஃபித் 11. 6வது எழுத்து, 10வது எழுத்து, 8வது எழுத்து, 14வது எழுத்து, 11வது எழுத்து. வாவ், யோத், ஷின், மெம், ரேஷ், காஃப் சோஃபித். அடுத்தது கிருபையா இருக்க கடவர். வாவ், யோத், கெத், நுன், காஃப் சோஃபித். வாவ் 6, யோத் 10, கெத் 8, நுன் 14, காஃப் சோஃபித் 11. அடுத்தது சமாதானம். ஷின், லாமட், யோத், மெம் சோஃபித். 21வது எழுத்து, 12வது எழுத்து, அடுத்து 10வது எழுத்து, அடுத்தது 13வது எழுத்து. ஷின், லாமட், யோத், மெம் சோஃபித். 4 வார்த்தையும் 20 எழுத்துல இருக்கு. பாப்பா ஆட்டாதே, ஆட்டாதடா. இது எழுதிருங்க. 4 வார்த்தையும் 20 எழுத்து. இதுக்கு ஆர்டினல் கார்டில் போடணும். சிங்கிள் டு சிங்கிள். ஐயா ஆசீர்வாதத்துக்கு தனியா போடுறீங்க. சார் இது ஆசீர்வாதத்துன்றது தனியா லெட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஆமா. காக்க கடவர், கிருபையா இருக்க கடவர். போப்பா அது சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சொல்லுங்க. 4 வார்த்தை சொல்லியிருக்கேன். 4 வார்த்தையும் தனித்தனியா எழுதிருக்கீங்களா? இப்ப ஆசீர்வதித்து அப்படிங்கிறது ஒரு முதல் வார்த்தை. அது 5 எழுத்து. காக்க கடவர்ங்கிறது அடுத்து 1, 2, 3, 6 எழுத்து. 2வது வார்த்தை சொன்னது 6 எழுத்து. கிருபையா இருக்க கடவர்ங்கிறது 3வது சொன்னது வார்த்தை 2, 4, 5 எழுத்து. சமாதானம்ங்கிறது 4 எழுத்து கடைசியா சொன்ன வார்த்தை. மொத்தம் சேர்த்து தான் அந்த ஆசீர்வதித்து காக்க கடவர், அடுத்து கிருபையா இருக்க கடவர், சமாதானம். இந்த 4 வார்த்தையை மட்டும் தனியா எடுத்திருக்கிறோம். 4 வார்த்தை 20 எழுத்து. இதுக்கு மட்டும் ஆர்டினல் கார்டில் போட்டு சிங்கிள் போட்டு கூட்டுங்க. அவ்வளவுதான். சரிங்க. ஆசீர்வாதத்துக்கு அந்த லெட்டர்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அது நான் எழுதல, டவர் கிடைக்கலைங்க. அதுக்கு மட்டும் லெட்டர் மட்டும் சொல்லுங்க. ஆசீர்வதித்துக்கு மட்டுமா? ஆசீர்வதித்து வந்து ஆமா ஆமா. யோத், யோத், பேத், ரேஷ், காஃப், காஃப் சோ ரேஷுக்கு அடுத்து நான் தப்பா சொல்லிட்டு இருக்கேன். யோத், பேத், ரேஷ், காஃப், காஃப் சோஃபித். கரெக்ட் தான். யோத் 10வது எழுத்து, பேத் 2வது எழுத்து, ரேஷ் 20, காஃப் 11, காஃப் சோஃபித் மறுபடியும் 11. 5 எழுத்து. சரிங்க, சூத்திரம். இங்கேயும் டவர் கிடைக்க மாட்டேங்குது. எங்க சென்னையிலே பிரச்சனை தான். எல்லாம் 5Gக்கு மாறினதான் முடியும் போல. இன்னுமே டவரே சரியா கிடைக்கும்.
போட்டீங்கன்னா சொல்லுங்க. ஐயா ஆர்டினல் 240. இங்க 236 வருதுங்க. இதை விட்டுருக்கீங்களே. முதல் வார்த்தைக்கு சொல்றேன் பாருங்க. 54 252 வருதா? சரியா இருக்கு. ரெண்டாவது வார்த்தைக்கு 81 576 வருதா? கரெக்டா வருது. மூணாவதுக்கு 49 94 வருதா? கரெக்டா இருக்கு. அடுத்தது 52 376 வருதா? 52 அது 57. ஆமா 3 2 5 ஆமா 52. எப்படியா சின்ன 21ல ஷின்னுக்கு 21 21 12 லாமெட் 21 12 23 33 33 யோது 10 43 43 43 மெம்சோபித்துக்கு 13 இல்லையா? ஐயா நான் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். அது வந்து ஷாலோமுக்கு ஷின் லாமெட்டுக்கு அடுத்து யோது இல்ல வாவ், அது 10வது எழுத்து. மாத்திக்கங்க எல்லாரும். அப்படிங்களா? ஷின் லாமெட்டுக்கு அடுத்து வாவ் 10வது எழுத்து அப்படின்னு போட்டீங்கன்னா, சாரி வாவ் அது 6வது எழுத்து. அப்படி அப்போ போட்டு கூட்டுங்க. 19 19 2 25 2 3 3 6 9 9 52 தான் கரெக்டா வருது. 52 376 376. இப்போ போட்டிருக்கீங்க. அதை சேஞ்ச் பண்ணி எல்லாம் கூட்டிடுங்க. வாவ் வந்து ஷின் லாமெட் வாவ் மெம்சோபித்தா. இந்த இதில் A4 ஷீட்டில் கரெக்டாக இருக்குது. நான் நோட்டில் எழுதுனது அந்த எழுத்தை மட்டும் மாற்றி எழுதியிருக்கேன். அதுதான் சொல்கிறேன், வேதத்தை நம்ம மாற்ற முடியாது. நம்ம தான் அதுக்காக மாறிக்கணும். ஒரு எழுத்துக்கு கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. இப்போ போட்டு சிங்கிள் எல்லாமே வேல்யூ மாறும். அப்போ மாற்றிக்கங்க. 4 5 5 3 4 5 9 14 15 16 16
அப்ப 236 ஐயா. 236 கரெக்ட்டுங்க. 236, 1298, ஆமா கரெக்ட்டுங்க. 65, 65 கூட்டிருங்க. சிங்கிள் இல்ல 65, 65 கரெக்ட். 65. சிங்கிள் டு சிங்கிள் வந்து 24, 24. 29, 29, 29ங்க. 29 29. ஆமா கரெக்ட்டுங்க. சரி. ஆர்டினல் கார்டில் சிங்கிள் போட்டிங்கன்னா 38, 56 எழுதிக்கங்க. ஆர்டினல் கார்டினல் வேல்யூ சிங்கிள். ஆர்டினல் கார்டினலுக்கு சிங்கிள் போட்டிங்கன்னா 38, 56. இப்போ பிரேக் பண்ணிக்கங்க. 236, 1298 கூட்டிருங்க. 1534, 1534. 1534 அதை பிரேக் பண்ணீங்கன்னா 1000 + 34. 1000 + 534. 1000ங்கிறது அலஃப், 537ங்கிறது ஏல்-பெத்தேல். இந்த ஆசீர்வதித்து காக்கிறது, கிருபையா இருக்க கிடவுது, சமாதானம் கட்டளையிடுறது எல்லாமே நம்மளை எல்பெத்தேலா மாத்துறதுக்கு தான். இந்த எல்பெத்தேல் அனுபவத்துக்காக தான். ஆலெஃப்னா 1000. தலையாகிய கிறிஸ்துவுக்கு ஆவிக்குரிய வீடாக, ஆவிக்குரிய சரீரமா மாத்துறதுக்கு தான் எல்லாமே. சிங்கிள் 65, 65. 6 + 5 11. 6 + 5 11, 11. மணவாளனுக்கு மணவாட்டியா மாத்துறதுக்கு தான் எல்லாமே செய்றார். ஆசீர்வாதம் மாத்திரம் நோக்கம் இல்ல அப்படின்னா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க கடவர்னு சொல்லியிருப்பார். காக்கிறது, கிருபையா இருக்கிறது, சமாதானம் கட்டளையிடுறதெல்லாம் எல்லாம் எதற்காகனா அவருக்கு ஆத்தும மணவாட்டியாக, பரிசுத்த மணவாட்டியாக நம்மை உருவாக்குவது தான் நோக்கம். 65, 65 கூட்டிருங்க. 130 பிரேக் பண்ணிக்கங்க. 92, 38. 92ங்கிறது யெஷுவா இந்த இடத்துல மணவாளன். 9 + 2 மணவாளன். இல்லை 92 போட்டு டைரெக்டாக மணவாளன் போட்டுக்கங்க. 38 பிரைட் மணவாட்டி. சிங்கிள் டு சிங்கிள் 29, 29. அதுவும் மணவாளன் மணவாட்டி தான். 2 + 9 11. 2 + 9 11. ஆதியாகமம் 1:1 இருக்க மணவாளனும், ஆதியாகமம் 1:1 இருக்கிற ரெபெக்காவும். 29, 29 மணவாளன் மணவாட்டிக்காக தான். ஆர்டினல் கார்டில் சிங்கிள் பார்த்தீங்கன்னாலும் 38, 56. அதுவும் 11, 11 தான். 94 பிரேக் பண்ணிக்கங்க. 38, 56 கூட்டினா 94 பிரேக் பண்ணிக்கங்க. 29, 65. 29 மணவாளன், 65 இஸ்ராயேல் பிரைட். இஸ்ராயல்ங்கிறது மணவாட்டி. அப்போ எதுக்காக தான் செய்கிறாரு? நான் உங்களை கற்புள்ள கனியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தேன். கற்புள்ள கனியானா நீங்க புரிந்து கொள்ளணும். போவாஸ் வந்து ரூத்துக்கிட்ட கற்பை காட்டிலும் எதை எதிர்பார்த்தாரு? நீதியை எதிர்பார்த்தார். நாமும் கற்புள்ள கன்னிகையா மாறணும்னா ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது நீதியும் பரிசுத்தமும். அதை மறந்துடவே கூடாது. கற்புள்ள கன்னிகையா மாறணும்னு சொன்னா என்ன வேணும்? நீதியும் பரிசுத்தமும். அதுக்காக தான் கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிறோம். இல்லை நமக்கு எவரையும் தேவையில்ல, ஆடில் காடில் தேவையில்லை, எந்த நம்பரும் தேவையில்லை. எதற்காக படிக்கிறோம்னா கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற நீதிக்காகவும் பரிசுத்தத்திற்காகவும் தான். அப்பதான் கற்புள்ள கன்னிகையா மாற முடியும். சரியா? இடம் புரியுதா உங்களுக்கு? 20 எழுத்து தலையாய கிறிஸ்துவத்திலிருந்து வருது இந்த ஆசீர்வாதம். கிறிஸ்து நமக்கு தலையா இருந்தாதான் இந்த 4 விதமான ஆசீர்வாதம் நமக்கு வரும். இந்த 4 விதம் ஆசீர்வாதம் கிறிஸ்து நமக்கு தலையா இருந்தாதான் கிடைக்கும். 20 எழுத்து தலை. அப்போ நாம யாருன்னு காண்பிக்குது? இந்த 4 விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றவங்க மணவாட்டி, ஆவிக்குரிய இஸ்ராயேல், எல்பெத்தேல் தேவனுடைய வீடாக மாறணும், மணவாட்டியாக மாறணும். அதுக்காகத்தான் இதெல்லாம் கொடுக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்கிறது மட்டும் அவருடைய நோக்கமா இருந்தா
நம்ம கேரக்டர், நம்ம சுவாபம் மாற வேண்டியது அவசியமே இல்லைங்கய்யா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. கிறிஸ்தவ மண்டலத்தில் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருப்பது தான் கர்த்தருடைய கர்த்தர் நம்ம செழிப்பா இருக்கிறது தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்ம மேல இருக்கிறதுக்கு அடையாளம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, ஆசீர்வாதமா நம்ம இருக்கிறதுக்குன்னா நம்ம கேரக்டர் மாற வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் நம்மள ஆசீர்வதித்து நம்ம பெற்றுக்கொண்டு அப்படியே இருக்கலாமா ஐஸ்வர்யவான்களா? ஆனா நோக்கம் அது இல்ல. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்கிறது, கிருபையா இருக்கிறது, சமாதானம் கட்டளையிடுறது எல்லாமே நோக்கம் உங்களை என்னையும் ஒரு பரிசுத்த ஆத்தும மனவாட்டியாக, அவருடைய வீடாக, ஆவிக்குரிய இஸ்ராயலாக மாற்றுகிறது தான் நோக்கம். அந்த நோக்கம் புரியலன்னா வேஸ்ட். இந்த நோக்கம் புரியணும்னா நீங்க மறுபடி பிறந்து அவருடைய ஆவியை பெற்றிருந்தா தான் முடியும். அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அவன் கிறிஸ்தவனா இருந்தாலும், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும், வார வாரம் சர்ச்சுக்கு போனாலும் யாரல்ல? அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அடுத்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பார்த்து முடிச்சிடலாமா? கிளியர் அந்த இடம் 6:25 3வது வார்த்தை தான் கர்த்தருடைய முகத்தை. முகத்தை அப்படின்னு வாசிக்கிறோம்ல தமிழ்ல, முகம் அப்படிங்கிறது எபிரேய வார்த்தை. அந்த 3வது வார்த்தை 6:25 3வது வார்த்தை, அந்த வார்த்தைக்கு மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா ஆர்டினல் 47 கார்டினல் 146 வருது. ஆர்டினல் அந்த முகம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் 6:25 ஆர்டினல் 47 கார்டினல் 146 47ங்கிறது 4 + 7 11 146ங்கிறது 1 + 4 + 6 11 எழுதிக்கங்க. இந்த 11 11ஐயும் கூட்டினீங்கன்னா 22. கர்த்தருடைய முகம் அப்படிங்கிறது வார்த்தை தான் அவருடைய முகம். வார்த்தையாகி தேவன் ஆலஃபண்டோ வார்த்தையாகி தேவன் தான் அவருடைய முகம் எப்படி காண்பிக்கப்படுதுன்னு நமக்கு இன்னும் டீட்டெயிலாக அடுத்த கிளாஸில் படிப்போம். மணவாளன் தான் அவருடைய முகம். அவருடைய முகம் வேதத்தில் எப்படி காண்பிக்கப்படுதுன்னா, மணவாளன் தான் அந்த மணவாளனுக்குள்ள ஒரு அந்த மணவாளனுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு காண்பிக்குதுன்னா, ரெட்சிப்பு நித்திய ஜீவனும் அவருக்குள்ள இருக்கு. 2 விதமா அவரை காண்பிக்குது. அதான் பாலகன் குமாரன் இயேசு இம்மானுவேல்னு அடுத்த கிளாஸ்ல படிப்போம். இப்போதைக்கு முகம் அப்படின்னா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய முகம்னா 11 11 தான் அவருடைய முகம். அவர் தலை. நாம ஆவிக்குரிய தலை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவர் 11 நாம 11 அப்படின்னா அவர் ஆவிக்குரிய தலைவர், நாமும் ஆவிக்குரிய தலைவி. அப்படி இல்லை, அவருடைய சரீரம். அவர் தான் தலையாகிய கிறிஸ்து, நாமும் அவருக்கு ஆவிக்குரிய சரீரம். சரீரம் எல்லாவற்றிலும் தலைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறது போல நாமும் தலையாகிய கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படினோம். அவருக்கு முன்பாக அவருக்கு மேலாக நம்முடைய தலையை உயர்த்திடக்கூடாது. சிலுவையின் மரண பரியந்தம் கிறிஸ்து இயேசு தன்னைத்தானே தாழ்த்தினபடினால் பிதாவை தேவனுக்கு முன்பாக எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை சுதந்திரித்து கொண்டார். அப்ப நமக்கு என்னதான் தலைக்கு தலையாகி கிறிஸ்துவுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்திடக்கூடாது, தூக்கிடக்கூடாது. கிளியரா இருக்கணும் இந்த இடத்துல. அப்ப அவர் 11, அவர் தான் வார்த்தையாகி தேவன் 22. அவர்ல பாதியை நமக்கு தர்றார். சரீரமாக நம்ம ட்ரீட் பண்ணி அவர் மணவாளனாக தலையாகி கிறிஸ்துவாக சபை அல்லது பரிசுத்தவான்கள் நம்மளை மணவாட்டியாக அவருடைய பாதியை நமக்கு தர்றார். சரீரமாக நமக்கு நம்மளை தெரிந்து கொள்றார். சரியா? அப்போ அவருடைய முகங்கிறதே 11 11 தான். 22ங்கிறது அவருடைய முகம். அதுக்குள்ள 11 11 அப்படிங்கிறத மணவாளன் மணவாட்டிங்கிறத வச்சிருக்கிறார். சரியா? அதை டீட்டெயிலாக அடுத்த கிளாஸ்ல படிக்கலாம். அடுத்த கிளாஸ் நம்ம முடிச்சிருவோம். அடுத்த கிளாஸ் சரி. ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா?
நம்ம 17:10 ஆயிடுச்சு. சோத்திரம். சரி, நான் ஜெபம் பண்ணிடுறேன். பரிசுத்த பிதாவே, சோத்திரம் 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 சோத்திரம். மகிமையின் தேவனே, சர்வலோகத்தின் அதிபதியே, நித்திய கண்மலையே, நன்றி ராஜா. அந்த கர்த்தாவே மாலை வேலைக்காக நன்றி. வேதத்தை கர்த்தாவே, இந்த உலகத்தில் எத்தனையோ கோடான கோடி பேர் இருந்தாலும் ராஜா, வெகு சிலராய் கர்த்தாவுடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்க ராஜா. ஆமாண்டவர், வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்த அந்த மொழியிலே சென்று உடைய வேதத்தை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கோடான கோடி நன்றி. ஆண்டவரை நாள்தோறும் அதை எங்கள் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி ராஜா, நாள்தோறும் உடைய கிருபையிலும் சத்தியத்திலும் வளர மகிமையை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தாவை வழியும் சத்தியத்திலும் பிரவேசித்து கை கொண்டு உடைய கர்த்தாவை ஜீவனை அடைந்து கொள்ள, உடைய சாயலை அடைந்து கொள்ள எங்களை யாவருக்கு கிருபை வரட்டும் ஜெபிக்கிறோம். அதற்கு கர்த்தாவை எங்கள் ஆவியத்மா சரித்துவரமாய் போராடுகிற எல்லா சத்துருக்களையும் கர்த்தர் அதமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதற்கு ஒவ்வொரு பரிசுத்தமான தேவ பிள்ளைகளை ஆசீர்வதித்து காத்து பாதுகாத்து ராஜா கிருபையாயிருந்து உடைய கர்த்தாவை சமாதானத்தை கட்டளையிட்டு நித்தியத்தில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த பரிசுத்த மனவாட்டியா உத்தமையாய் என் புறாவோ என் உத்தமையோ ஒருத்தியே என்று சொன்னபடி உத்தமையாய் ராஜா கற்புள்ள கனியாக கர்த்தாவை எங்களை மாற்றி ஜெயங்கொண்டவளாய் எங்களை உடைய வருகையில் சேர்த்துக்கொள்ளும். ராஜ்யத்தில் சுவிசேஷத்தை எங்கும் சுமந்து செல்லுகிற பாத்திரமாக எங்களை மாற்றி ஆசீர்வதி பொறுப்படுத்திக்கொள்ளும். ராத்திரி ஜபக்கூட்டத்தை கர்த்தாவே ராத்திரி மிட் நைட் பிரேயர் ஜபத்தை கர்த்தர் பொறுப்படுத்துகிறோம். நன்றி துதி கன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். மகிமையின் மணவாள் நாயகர் கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம். மகிமையின் பிதாவே ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. பரமண்டல எங்கள் பிதாவையும் நாம் பரிசுத்தப்படுவதா, உடைய ராஜ்யம் வருவதா, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலே செய்யப்படுவதா, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகள் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையவில்லை. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி. கர்த்தர் சகல பாரங்களை மறவாதே. ஆமேன். அதனுடைய எல்லா பரிசுத்தமான தேவ பிள்ளைகளுக்கும் நன்றி. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சோத்திரம் சோதரையா சோதரம் 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 சோதரங்கய்யா.